அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் டிரான். இன்னைக்கு நான் பேச போற ஒரு மிக முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆட்டிசம். இப்ப பரவாயில்ல, எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு டாபிக்கா இருக்குது. நான் வேலை செய்யற இடத்துல ஒவ்வொரு நாளும் லிஃப்ட்ல போய் வரைக்கல ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆட்டிசம் பிள்ளையாவது பார்க்கக்கூடியதா இருக்கு. பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையாக காணப்படுகிறது. இது ஏன் வருது, இது எப்படி வருது, இது எப்படி அறிந்து கொள்ளலாம், இதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன செய்யலாம்ன்ற இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஆட்டிசம் ஒரு நியூரோலஜிக்கல் அண்ட் டெவலப்மெண்டல் டிஸார்டர். இங்க பாருங்க, நியூரோலஜிக்கல் டெவலப்மெண்டல், அதாவது மூளை சம்பந்தப்பட்ட ஒரு விதமான வருத்தம். அது டெவலப்மெண்ட், அதாவது ஒரு விருத்தியை, ஒரு சின்ன வயசு பிள்ளையிலிருந்து வளரும் போது ஏற்படுற நோமல் விருத்தியை பாதிக்கப்படுற ஒரு நோய்த்தன்மையா இருக்குது. நாங்கள் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னு சொல்லிச்சோம். நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் அவங்க காட்டுவாங்க. அப்போ வளமையாவே இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா இவங்களுக்கு மெயினா இருக்கிற ப்ராப்ளம் கம்யூனிகேஷன், சோஷியல் கம்யூனிகேஷன், இன்டராக்ட் பண்றது பிரச்சனையா இருக்கும் முதலாவது. ரெண்டாவது இந்த ரெஸ்ட்ரிக்டிவ் ரிப்பீட்டேட்டிவ், அதாவது திருப்பி ஒரு வார்த்தைகள் திருப்பி ஒரு விஷயத்தை செய்யறது, இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை செய்ய முடியாம இருக்கிறது. ஸோ இதுதான் ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஃபீச்சரா இருக்க போது இந்த ஆட்டிசத்துல. இதனால அவங்களோட டெய்லி டே டு டே ஒர்க், ஸ்கூலுக்கு போறது, படிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்றது, விளையாடுறது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஆட்டிசம்ன்றது யாருக்கு வருமானு சொன்னா குழந்தை பிள்ளைகளுக்கு வரும். வளமையாவே 2 வயசு அடைந்து அதுக்கு பிறகு வரைக்கும் நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ குழந்தை பிள்ளைகளை வருது, நடுத்தர வயதில் உள்ள ஆட்களை அடல்ட்ஸ்லையும் வருது, 3 விதமான ஆட்களையும் வரலாம். அதுதான் நாங்க பார்க்க போறோம். யாருக்கு வந்தாலும் வளமையாவே இவங்களுக்கு இருக்கிற வரப்போற ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இதை நாங்கள் 2 விதமா பிரிக்கிறோம். அதாவது இந்த சோஷியல் இன்டராக்ஷன்ஸ், அது எப்படி பாதிக்காது, அது சம்பந்தப்பட்ட ஃபீச்சர்ஸ் என்ன. ரெண்டாவது இந்த ரிப்பீட்டேட்டிவ் ரெஸ்ட்ரிக்டட் ப்ராப்ளம்ஸ். சோஷியல் சம்பந்தமா அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னா ஒன்று ஐ டு ஐ கான்டாக்ட், கண்ணுக்கு நேராக பார்க்குற அந்த ஐ டு ஐ கான்டாக்ட் இல்லாம இருக்கும், இல்லாட்டி குறைவா இருக்கும். ஸோ இதுதான் இந்த காமனாகவே நாங்கள் அதை பார்த்து ஃபர்ஸ்டாக காமனாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஸோ ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்காது, கிட்ட குறைவா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் அந்த ஆட்டிசம் உள்ள ஒரு நபரை கூப்பிடல, உதாரணமாக கமல், அவர் பேர் கமல்னு சொல்லி கூப்பிடல, அவங்க என்ன பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொன்னா உங்களோட வாய்ஸையும் உங்களோட சத்தத்தையும் உங்களையும் நோட்டீஸ் பண்ணாத மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கண்ணால பார்த்தாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? இது அடுத்த விதமான இது ஒரு ஃபீச்சர்ஸா இருக்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னா உங்ககிட்ட கதைப்பாங்க, ஒரு டாபிக்கை பத்தி காய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குதா, நீங்க அதை நோட்டீஸ் பண்றீங்களான்னு கவனிக்காம தங்களோட பாட்டுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான டாபிக்கை உங்ககிட்ட காய்ச்சிட்டு இருப்பாங்க. உதாரணமா ஒரு நம்பர்ஸை பத்தியா இருக்கலாம், லெட்டர்ஸை பத்தியா இருக்கலாம். தே வில் கீப் ஆன் டாக்கிங், அதை பத்தியே காய்ச்சிட்டு இருப்பாங்க. இப்படியாப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு இமோஷனை காட்டுவாங்க. இப்ப எனக்கு விருப்பம்னு சொல்றதே அதுக்கு ஆப்போசிட்டான ரேடியன்ட் மாதிரி ஆப்போசிட்டான இமோஷன்ஸை காட்டி கதைக்கிறது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு டாபிக், அதாவது குறிப்பிட்ட ஒரு டாபிக்லயே இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஸ்பெஷலி இந்த நம்பர்ஸா இருக்கலாம், லெட்டர்ஸா இருக்கலாம். ஸோ அப்படியான இதுகளில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். மற்றது இப்போ நீங்க ஒரு விஷயத்த சொல்லிக்கல, ஒரு ஹாப்பியான விஷயமோ ஒரு கவலையான விஷயத்தையும் நீங்க சொல்லல, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய திறமை இல்லை அவங்களுக்கு. அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளாம கன்ஃபியூஸா இருப்பாங்க. ஸோ இப்படியாப்பட்ட சோஷியல் கம்யூனிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வெளியில கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க வியர்டாவும் பிஹேவ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு உதாரணமா ஒரு ஷாப்பிங் சென்டர் கூட்டிட்டு போனீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு இடம் பொருள் தெரியாம சத்தம் போடுறது, அக்ரெசிவா பிஹேவ் பண்றது, அப்படியான பிரச்சனை. சில ஆட்கள் இமோஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில ஆட்டிசம் உள்ள பேஷன்ஸ் நபர்கள் எக்ஸசிவ் அக்ரெசிவா இருப்பாங்க. சில பேர் லெஸ் அக்ரெசிவா இருப்பாங்க. ஸோ இப்படியாப்பட்ட நிறைய சோஷியல் ப்ராப்ளம், இப்படியாப்பட்ட நிறைய இது இருக்கு. மற்றது இன்னொரு ஒரு நபர் அவங்களோட கதை கேட்கல,
உங்களோட பேர் என்ன பண்ணீங்கன்னு கேட்கல, ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. இல்லாட்டி ஸ்லோவாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கேக்கல அவங்களுக்கு என்ன நடக்கும், இன்னொரு நபரோட இன்டராக்ட் பண்ணிடலாம். சோஷியல் இன்டராக்ஷன், கம்யூனிகேஷன்ஸ் இல்லாமல் போகும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்றது இப்படியானது பாதிக்கப்படும். இது வந்து சோஷியல் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது. சரியா? இந்த ரெஸ்ட்ரிக்டட் இல்லாட்டி ரிப்பிட்டேட்டிவ், திருப்பி சொன்னதையே கதைக்கிறது, இல்லாட்டி சில விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது பார்க்கக்குள்ள, உதாரணமாக அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஒரு வேர்டு இல்லாட்டி ஒரு வசனத்தை திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இந்த ரிப்பிட்டேட்டிவ், திருப்பி செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அதே சமயம் ஒரு விஷயத்தை செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு டோய் எடுத்து விட்டுறாங்கன்னு சொல்லி சொன்னா, திருப்பி அதை ஒரே மாதிரியே திருப்பி செஞ்சுட்டு இருப்பாங்க, ரிப்பீட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஸ்பெசிபிக் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கும். நம்பர்ஸ்ல இருக்கலாம், வேர்ட்ஸ்ல இருக்கலாம், அதுல ஸ்பெசிபிக் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கும். பட் இது ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஒரே ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு வெஹிக்கிள் ரோட்ல போகுதுன்னு சொல்லி சொன்னா, இல்லாட்டி ஒரு டோயை வந்து அவர்கிட்ட பிரதரோ யாரோ விட்டுறான்னு சொல்லி, அதுல மூவ்மெண்ட்ஸ்லயே ரிப்பிட்டேட்டிவா அதுலேயே ஃபோக்கஸ் இருப்பாங்க தொடர்ந்து. ஸோ இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் ரிப்பிட்டேட்டிவ், ரெஸ்ட்ரிக்டிவ் மூவ்மெண்ட்ஸ் இதுகள். பட் அது ஒரு குறிப்பிட்ட இதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ரெஸ்ட்ரிக்ட், அவங்களோட பிஹேவியர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கும். சில விஷயங்களை திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, திருப்பி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டதில் மட்டும் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ இப்படிதான் அவங்களோட ரெஸ்ட்ரிக்டிவ் ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியர் இருக்க போது. அப்போ இவங்களுக்கு சோஷியல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் குறைவாக இருக்கும், ஒரு யூனிக்காக இருக்கும். ரெஸ்ட்ரிக்டிவ் ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் இருக்கப்படியால அவங்களால அந்த நார்மலான ஒரு பேட்டர்ன் ஒரு வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டி இருக்கும். ஆனால் இப்படி ஒட்டிசம் உள்ள நபர்களை பார்த்தீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட தனிப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்கும். என்னென்னா, பார்த்து கேட்டு படிக்கிறதுல நல்ல கட்டிக்காரங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்து நாங்கள் விஷுவல் ஆடிட்டரி லேர்னிங்னு சொல்லிடுவோம். அப்படி படிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்கு, மெமரி பவர் எங்களை விட லாங் டைம் மெமரி பவர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இந்த மேத்ஸ் மெத்தடு, சயின்ஸ் மெத்தடு, சில ப்ராப்ளம் சால்விங்கில் சொல்லிட்டா கட்டிக்காரங்களா இருப்பாங்க. ஸோ இப்படியாப்பட்ட தனிப்பட்ட யூனிக்கான அவங்களுக்குரிய இதில் இருந்தாலும் ஒரு கம்யூனிகேஷன்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் குறையும். அப்போ இப்போ இவங்களை நாங்கள் எப்படி டயக்னோஸ் பண்ணோம்னு பார்த்தால், இது வந்து நாங்கள் 3 விதமாக பிரிக்கிறோம். குழந்தை பிள்ளை, நடுத்தர வயது, அடல்ட்னு சொல்லி. குழந்தை பிள்ளைகள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் 1 மெத்தட் அனலைசிஸ், ஸ்டேஜ் 2 அனலைசிஸ். இப்போ ஸ்டேஜ் 1ன்னு சொல்லி பார்க்கல அதை வந்து வளமையாக யார் அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களோட கேர் கிவர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஸ்டேஜ் 2க்கு கொண்டு போவாங்க. அங்கே ஸ்பெஷலிஸ்ட், எங்களோட சைக்காலஜிஸ்ட், எங்களோட நியூரோலஜிஸ்ட், ஸ்பீச் தெரப்பிஸ், பிஹேவியர் தெரப்பிஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி மல்டி டிசிப்ளினரி மேனேஜ்மெண்ட் இப்போ எல்லாமே சேர்ந்து அனலைஸ் பண்ணி அதை டயக்னோஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் அங்கே கொடுப்பாங்க. அப்போ குழந்தை பிள்ளைகளா இருக்கலாம், நடுத்தர வயது பிள்ளைகளா இருக்கலாம், அடல்ட்னு சொல்லி வரைக்குள்ள அடல்ட்ல ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இல்லாம காணக்கூடியதாக இருக்கும். ஏனெண்டா அடல்ட் வரைக்குள்ள இந்த ஒட்டிசம் வந்து சில வேளைகள்ல வேற விதமான நோய்களால மாஸ்க் பண்ணப்பட்டிருக்கலாம், சேர்ந்திருக்கலாம். உதாரணமாக ADHD இருக்கலாம், ஆன்சைட்டி டிஸார்டர்ஸா இருக்கலாம். இதனாலும் கொஞ்சம் மாஸ்க் பண்ணப்பட்டிருக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் டயக்னோஸ் பண்றது அடல்ட்ல கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்படி இருக்கேக்கில் ஸ்டேஜ் 1 அனலைசிஸ், 2 அனலைசிஸ் போய் நாங்கள் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. இது ஏன் வருதுன்னு சொல்லி பார்த்தால், அதுக்கு முன்னுக்கு நாங்கள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். இது வரக்கூடிய ஆட்கள், ஒட்டிசம் வரக்கூடிய நபர்கள் யார்கிட்ட பார்க்கலாம். ஒன்று, அவங்களோட சகோதரிகள் இல்லாட்டி ஃபேமிலியிலே யாருக்காவது இதுக்கு முதல் ஒட்டிசம் வந்திருந்தால் வரலாம். ரெண்டாவதா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், வேறு ஏதும் சிண்ட்ரம் இருந்துன்னு சொன்னது, டவுன் சிண்ட்ரம் இப்படியான சிண்ட்ரம்ஸ் இருந்தாலும் வரக்கூடியதாக இருக்கும் ஒட்டிசம். இப்போ இப்படியான காரணங்களால ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, சிப்லிங்ஸ் இருந்தாலும், ஸோ இப்படியான காரணங்களால ரிஸ்க் ஃபேக்டர்ஸால வரலாம். பட் காரணம் இது ஏன் வருதுன்னு கேட்டால், அது அன்னோன், அது ஏன் வருதுன்றது இது வரைக்கும் தெரியல, ரிசர்ச் பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எங்களை பார்க்கலே தெரியுது ஏன் இந்த ஒட்டிசம் வருதுன்னு சொல்லி பார்க்க. செடென்டரி லைஃப் ஸ்டைல், எங்களோட லைஃப் ஸ்டைல், ஒரு தாய் வந்து பிள்ளை போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கும் கூட தொடர்ந்து வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறான். இப்போதே இருக்கிற லைஃப் ஸ்டைல், வேலைக்கு போகணும், ஹஸ்பண்டும் வேலை. நான் நினைக்கிறேன் எங்களோட லைஃப் ஸ்டைல் மாறினபடியால், என்னுடைய ஒரு ஒப்பீனியன், என்னோட லைஃப் ஸ்டைல் மாறினபடியால் தான் இப்படியான பிரச்சனைகள் வருகிறதோ என்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு. ஸோ ஒட்டிசம்ன்றது வந்து ஒரு நியூரோலஜிக்கல் டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்.
இதை ட்ரீட் பண்ணலாம். அதாவது இதுக்குரிய ப்ரோக்ரஸ் நாங்கள் இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பிஹேவியர் தெரப்பி கொடுக்கறது, மெத்தட் ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறது, அவங்கள கண்டினியூஸ் அனலைஸ் பண்ணி அவுட்கம் நல்ல அவுட்கம்ஸ் இருக்குது அவங்கள சப்போர்ட் பண்ணி அதுக்குரிய மாதிரி அவங்கள சோஷியல்லையும் சரி எங்களோட என்வாயன்மெண்ட்லையும் சரி நாங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி அவங்களை இட்டுக்கொண்டு அவங்களுக்குரிய ட்ரீட்மெண்ட் வகையில் ஒழுங்காக கொடுத்து கொண்டு போனாலே அவங்களுக்குரிய அவுட்கம் வந்து நல்லா இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.